ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நம்ம 15ஆம் பாகத்திற்கு இணைந்திருக்கிறோம். புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு இந்த தம்ம உரை நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று நாம் புத்தரும் அவர் தம்மமும் பாபாசா டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தகத்திலிருந்து அடுத்த பகுதிக்கு நம்ம போறோம். இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நூல் 4 மதமும் தம்மமும் பகுதியிலிருந்து பகுதி 1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம், பகுதி 2ஐயும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இப்ப பகுதி 3 இந்த வாரத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இது பௌத்த வாழ்வு முறை. இப்ப சென்ற வாரம் நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது பௌத்தத்தை பத்தி தவறான புரிதல் நிறைய காரணங்களுக்காக இருக்கு. அதுல குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள், மறுபிறப்பு, கம்மா போன்ற வார்த்தைகள் பிற தத்துவங்கள்ல இருக்கிறதும் பௌத்த தத்துவத்துல இருக்கிறதும் ஒன்றோடு ஒன்று குழப்பி அந்த அடிப்படை வித்தியாசத்தையே மாற்றிடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம், அதுல நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது, எது சரி எது தவறுங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஃபார்முலாவும் நம்ம டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருந்தாரு. அதை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம ஒரு புதிய பகுதிக்கே உள்ள நுழையிறோம். இது பகுதி 2 நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு பகுதி 3க்கு போறோம். இந்த பகுதி 3ங்கிறது பௌத்த வாழ்வு முறை. ஸோ இனிமேல் தான் நம்ம ஒரு புத்திஸ்ட் ஆன பிறகு நம்ம எப்படி நடந்துக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் அதனுடைய பேஸ் பார்த்தோம். ஸோ நம்ம எந்த வகையில நம்ம ஏற்கனவே இருந்த நம்ம பின்பற்றி கொண்டிருந்த தத்துவங்கள்ல இந்த புதிய தத்துவம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற அந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் நமக்கு இது வரைக்கும் அந்த 2 பகுதியில பார்த்தோம். இனிமேல் தான் நம்ம அதனுடைய பில்டிங் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ இதுல நம்ம எப்படி வாழணும், ஒரு புத்திஸ்டோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். இதுல நிறைய உப தலைப்புகள் இருக்கு. 13 உப தலைப்புகள் கீழ் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுல முதல் தலைப்பான நன்மை தீமை பழி செயல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம். நன்மை தீமை பழி செயல் அப்படின்னா நல்ல நல்ல செயல், தீய செயல் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும் இல்லைங்களா. பொதுவாக எல்லா தத்துவங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது சின்ன வயசுல பாவம் புண்ணியம். பாவத்தை செஞ்சா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம், புண்ணியம் செஞ்சா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், இது கடவுள் முடிவு பண்ணுவாரு நம்ம இறந்த பிறகு அப்படிங்கிறது தான் பொதுவாகவே நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கறது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய தத்துவங்கள் அதைத்தான் சொல்லி ஒரு மனிதனை பாவ செயல்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கும் புண்ணிய செயல்கள் செய்ய வைக்கிறதுக்கும் தூண்டுது. அப்போ அதுல இருந்து பௌத்தம் எப்படி வேறுபடுகிறது அப்படிங்கறத நம்ம பழைய வாரங்கள்ல பார்த்தோம். அப்போ நம்ம இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத பௌத்தத்துல எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அது நல்ல செயல் அல்லது தீய செயல், பழிச்செயல். இப்போ இந்த நல்ல செயல் அப்படிங்கிறத குசல கம்மா அப்படின்னு சொல்றோம். தீய செயல்களை அகுசல கம்மா அப்படின்னு சொல்றோம். குசல அகுசல. அப்போ நம்ம பௌத்தத்துல எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம நல்ல செயல்களை செய்யணும். அதை நம்மளே ப்ரோஆக்டிவா செய்யணும். அதாவது நம்மளே ஆர்வத்தோட போய் செய்யணும். அதே மாதிரி தீய செயல்கள் செய்யக்கூடாது, பழி செயல்கள். ஸோ இது பேசிக். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தீய செயல்கள் வேற யாருன்னா செய்யறாங்கன்னா கூட அதுல நம்மளுடைய பங்கு கூட இல்லாம நம்ம பார்த்துக்கணும். நம்ம அதுல அப்டெயின் பண்ணி நிக்கணும். அப்ப இதுதான் பௌத்த வாழ்வியல். ஸோ அடிப்படையா நம்ம என்ன பண்ண போறோம், நல்ல செயல்கள் நிறைய செய்யணும், தீய செயல்களை செய்யக்கூடாது. தீய செயல்கள் யாராவது செஞ்சா கூட அதுல நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம இன்டைரக்டா கூட நம்ம உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு பேசிக்கை நம்ம அன்றாட வாழ்வியல்ல பின்பற்ற துவங்கிட்டோம்னா அதப்போ நம்ம பௌத்த வாழ்வியல்ல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நல்ல செயல்களை நம்ம செய்யறது எப்படி செய்யணும் அப்படின்னா, அதை மீண்டும் மீண்டும் செய்யணும். ஸோ ஒரு ஒரு நல்ல செயல் செஞ்சு அதுல நமக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்போ அந்த அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி இன்னும் நல்ல செயல்களை செய்யறதுல தப்பே கிடையாது. இப்போ இது நம்ம பொதுவா எதுலையும் பற்றற்று இருக்கணும், அதுதான் பௌத்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. இது நல்ல செயல்கள் செய்யறதுல அப்படி பற்றற்று இருக்கிறது கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. நல்ல செயல்கள் செய்யறதுல நம்ம மேல்மேலும் ஆர்வம் காமிக்கணும். ஏன்னா நல்ல செயல்களை செய்ய செய்ய நமக்கு அதுல இன்பம் தான் அதிகமாகும். ஸோ அப்போ நம்மளுடைய மனம் சந்தோஷத்துல இருக்கும், இன்பத்துல இருக்கும். இது நிப்பானாக்கான பாதை. அப்போ இதுல நம்ம நான் நல்லதும் செய்ய மாட்டேன் கெட்டதும் செய்ய மாட்டேன் அப்படியே இருப்பேன் அப்படின்னா அது பௌத்த வாழ்வியல் கிடையாது. இது நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. இப்ப நம்ம எப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஆஹ் நிறைய பேர் நியூட்ரல் அப்படிங்கறத தப்பா புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒருத்தவங்க ஒரு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க.
அதில் ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் அடி வாங்குறான். இந்த 2 பேர் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ நியூட்ரல்னு அவங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதில் தலையிடக்கூடாது, நம்ம பாட்டு நம்ம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்ம பாட்டு போயிடணும், அப்போ நம்ம நியூட்ரல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எதுக்கு அங்கே போய் தலையிட்டுக்கிட்டோம்? ஆனால் நியூட்ரல்ங்கிறது அது கிடையாது. நியூட்ராலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் இருக்கிறது தான் நியூட்ரல். அப்போ ஒருத்தன் அடி வாங்குறான், ஒருத்தன் அடி கொடுக்குறான் அப்படின்னா, அந்த இடத்துல அடி வாங்குறவன் பாதிக்கப்படுறவன் பக்கம் உள்ள நியாயம் இருந்ததுன்னா நம்ம அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கணும். அதுதான் நியூட்ரல். ஸோ இப்போ நியூட்ரல் எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்பது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எதையும் நீ கண்டுக்காத, அதுல அவங்க பக்கமும் சேராத இவன் பக்கமும் சேராத, நீ பாட்டு போயிட்டே இரு அப்படின்னா அதுதான் நியூட்ரல் அப்படிங்கிறோம். இந்த விஷயத்த நம்ம பௌத்தத்துல பௌத்தம் எப்பயுமே மிடில் பாத் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மிடில் பாத்துன உடனே அப்ப நல்லதும் செய்யக்கூடாது, கெட்டதும் செய்யக்கூடாது, நம்ம பாட்டு அப்படியே இருக்கணும் அப்படின்னா அது கிடையாது. நன்மை செய்வதை பக்கம் நம்ம நிக்கணும். இப்போ நன்மை செய்வதை நம்ம மீண்டும் மீண்டும் செய்யறதுல அதுல ஆர்வம் கொள்றது தப்பே கிடையாது. ஏன்னா இது நம்மள நிப்பானா, அதாவது இன்பத்திற்கான பாதையில கொண்டு போகும். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டோம்னா எங்க நமக்கு உடனே அதனுடைய பலனா கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நான் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஒண்ணும் நல்லது நடக்க மாட்டேங்குது. அவன் எவ்வளவோ கெட்டது செய்யறான், ஆனா அவனுக்கெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா பௌத்தத்தில் ஒரு பௌத்தர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நம்ம நல்லது செய்யறதுனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு எப்பயுமே நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு புத்தர். என்ன அப்படின்னா, சொட்டு சொட்டா தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும்போது ஒரு குடம் நிறையும், நிறைஞ்சுதான் ஆகணும். அது சொட்டு சொட்டா தொடர்ந்து விழுந்துட்டு அதே மாதிரிதான் நன்மை உங்களுடைய பார்வைக்கு அது ஒரு சின்ன சொட்டு மாதிரி தெரிஞ்சா கூட, அதை நீங்க நன்மை செய்ய 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 அது சேர்ந்து ஒரு குடம் அளவுக்கு நமக்கு பலன் அளிக்கும். அதற்கான அந்த நேரம் வரும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ இதைதான் கம்ம நியமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது கம்ம விதி. ஒரு நல்லது செஞ்சோம்னா அது நல்லது தான் நடக்கும், அதை யாராலுமே மாற்ற முடியாது. கெட்டது செஞ்சோம்னா கெட்டது தான் நடக்கும், அதையும் யாராலையும் மாற்றவே முடியாது. அப்ப நம்ம செய்யற நல்லதெல்லாம் எங்க போவோம்? எங்கேயும் போகாது. அது சின்ன சின்ன சொட்டு மாதிரி அது நம்மளுடைய அந்த சுற்றுப்புற சூழல்ல அது நிறைந்து கிடக்கும். அது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஸோ இந்த ஒரு அடிப்படை நம்பிக்கை தான் பௌத்த நம்பிக்கை, இது பௌத்த வாழ்வியல். ஸோ நம்ம என்ன நடந்தாலும் நம்ம நல்ல செயல்கள்ல நம்ம விலகி நிற்கவே மாட்டோம். நமக்கு பலன் கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வாழ்வியலை மாத்திக்க கூடாது அப்படிங்கிறது தான் பௌத்த வாழ்வியல். இப்ப என்ன அப்படின்னா, இந்த நன்மை செய்யறது எப்பயுமே ரிக்ரெட் கொடுக்காது, அதாவது வருத்தத்துக்கு ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு. அப்ப எது நல்ல செயல், எது தீய செயல்னு நம்ம எப்படி பிரிச்சு பார்த்துக்கிறது அப்படின்னா, இதுதான் இந்த 3 விஷயம் தான். ஒரு செயல் நீங்க செஞ்சிட்டீங்க, செஞ்சு முடிச்ச பிறகு ச்சே நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்க தோணுச்சுன்னா அது நல்ல செயல் கிடையாது. எந்த செயல் உங்களுக்கு ஆமா நல்லதுதான் அப்படின்னு ஒரு திருப்தியை கொடுக்குது, வருத்தத்தை கொடுக்காம திருப்தியை கொடுக்குது, அதனால் மகிழ்ச்சியை கொடுக்குதோ அது நல்ல செயல். நம்ம மைண்டே இதெல்லாம் டிசைட் பண்ணுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம மைண்டை கண்டுக்கிறது கிடையாது, நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது இல்லை. அதனாலதான் புத்தர் இந்த எண்வழி மார்க்கத்துல மைண்ட்ஃபுல்னஸை கொண்டாந்து கடைசியில வைக்கிறார். ஸோ நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு உயிரினமும் அது இன்பமா வாழ்றதுக்கு என்ன தேவை, அது அந்த இன்பத்திலிருந்து விலகி அது எப்பொழுதெல்லாம் சிரமப்படுது அப்படிங்கறது அதுவே காட்டி கொடுக்குது. ஆனா அந்த சைன் அதை நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம மைண்டை நம்ம ஷார்ப்பாகவும் அலர்ட்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் வைக்கிறது இல்லை. நம்ம வெவ்வேறு சிந்தனைகள்ல போயிட்டே இருக்கிறதுனால சின்ன சின்ன அந்த சைன்ஸை நம்ம கண்டுபிடிக்காம விட்டுறோம். இப்ப மருத்துவத்துறையில கூட அப்படிதான். நம்ம இப்போ ஒரு பேஷண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா, டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேஷண்ட் கிட்ட சின்ன சின்ன சைன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் சின்ன சின்ன சைன் மூலமா கண்டுபிடிப்போம். அது சாதாரணமாக எல்லார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் ஒரு டாக்டர் அது கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அந்த அறிகுறிகள் நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு ஒரு உயிரினம் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம உடம்புலேயே சின்ன சின்ன அறிகுறிகள் காட்டும். அந்த அறிகுறிகளை நம்ம அலர்ட்டா இருந்தோம்னா, ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா, மைண்ட்ஃபுல்லா இருந்தோம்னா, கவனமா இருந்தோம்னா நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ அத்தகைய மைண்ட்ஃபுல்னஸை டெவலப் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கே தெரியும் எது நல்ல செயல், எது தீய செயல். ஸோ எந்தெந்த செயல்கள் உங்களை ரிக்ரெட் கொடுக்காதோ, வருத்தத்தை கொடுக்காது, பின்னாடி அச்சிச்சோ இப்படி செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை கொடுக்கலையோ, எந்தெந்த செயல்கள் மனசை திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சிருக்கோ அதெல்லாம் நல்ல செயல். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இந்த பஞ்சசீலத்துல கொடுத்துருக்கக்கூடிய அந்த 5 சீலங்களை நீங்க கடைபிடிக்க துவங்கும் பொழுது இந்த 3 விஷயமே நடக்கும். ஒரு பொருள், அடுத்தவங்க பொருள் நம்ம எடுக்காம வந்துட்டோம்,
வந்த பிறகு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும் பொழுது அதை வந்து நமக்கு வந்து ரிக்ரெட்டே கொடுக்காது. அது நம்மளோடது இல்லை, அது நம்ம எடுக்கல, அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதை எடுக்காம வந்ததுனால நம்மள வந்து நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதான் வந்து உண்மையிலே. ஆனா நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒரு சின்ன குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அச்சோ, யாரோட பொருளோ, நம்ம பாட்டு எடுத்துட்டு வந்துட்டோமே, அவங்க என்ன பண்ணுவாங்களோ, சரி தப்பு பண்ணிட்டோமே, ஏன் இப்படி பண்ணோம், இப்படி யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பஞ்சசீலங்களையும் நம்ம பின்பற்ற துவங்கும் போது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கணும் ஒழிய அது வந்து ரிக்ரெட் கொடுக்காது, வருத்தத்தை கொடுக்காது, ஏண்டா செஞ்சோங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ இதை வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம மைண்டை வந்து நம்ம ஷார்ப்பா வைக்கணும். இதுக்கு வந்து விபாசனா, அந்த மெடிடேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் என்வழி, புத்தருடைய என்வழி மார்க்கத்துல மெடிடேஷன்ங்கிறது அதுதான் வந்து லாஸ்ட் பார்ட். ஸோ நம்ம வந்து ரைட் இன்டென்ஷன், அதுக்கப்புறம் ரைட் ஆக்ஷன், அப்புறம் நம்ம வந்து கடைசியில ரைட் மைண்ட்ஃபுல்னஸ்ல போறோம். அப்பதான் நமக்கு ரைட் வியூ கிடைக்கும். அப்பதான் பௌத்தத்தை பத்தின ஒரு புரிதல் கிடைக்கும். புரிதல் கிடைக்கும் பொழுது நம்ம அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையே வந்து அன்றாட வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும். இதுதான் வந்து நிப்பானா நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த கம்மா, இப்போ இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து கம்மா தான். குசல கம்மா, அகுசல கம்மா. ஸோ கம்மாங்கிற பகுதியின் கீழ் அதுக்கு ஒரு தனி வீடியோவே இருக்கு. நம்ம தொடர்ச்சியா நம்ம கம்மாவை பார்த்தோம். அந்த வீடியோக்களை நம்ம திருப்பி ஒரு தடவை எடுத்து பார்த்தோம்னா கூட பௌத்தர்கள் எப்படி வந்து இந்த கம்மாவை அணுகுறாங்க அப்படிங்கிறத நம்ம திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். அதுல என்ன அப்படின்னா, நம்ம வந்து செய்யற எல்லா செயல்களும், நல்ல செயல்களும் உடனடியா அது நல்ல விளைவை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து அக்குமுலேட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம நிறைய உதாரணங்கள் கொடுத்தோம். இப்ப அந்த கம்மாவே நம்ம வந்து பல்வேறு பகுதிகளை பிரிச்சோம் இல்லையா? அது ஞாபகம், தித்தி தம்ம வேதானிய கம்மா அப்படின்னா அது உடனடியா பலனை தரக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்கும். ஒரு சில என்ன பண்ணும், நம்ம ஒரு தடவை பண்ணாலே அப்படியே தொடர்ந்து வந்து பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அப்போரி பரிய வேதாரிய கம்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய கம்மா அது வந்து பல்வேறு வகைகள வந்து நமக்கு வந்து பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து உபபட்ச வேதானிய கம்மா அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து தொலை தூரத்துல நமக்கு வந்து இப்போ ஒரு செயல் செய்யறோம், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது நம்மளுடைய விளைவே கொடுக்கும். ஒரு சிலது அஹோசி கம்மா, அது வந்து செயலே கொடுக்காத மாதிரி தெரியும், அந்த செயல் வந்து விளைவே கொடுக்காத மாதிரி தெரியலாம். ஆனா அது ஏற்படுத்திய விளைவு ரொம்ப சின்னதா இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு அந்த டைம்ல தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னும் தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருக்கும்போது அது அக்குமுலேட் ஆகி அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும். இது ஒவ்வொன்றுத்தையுமே நான் வந்து ஒவ்வொரு உதாரணத்தோடய சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம கம்மாவோட பழைய வீடியோக்களை பார்க்கும்போது தெரியும். ஸோ இதை வந்து நம்ம அடிப்படையில் ஒரு ஒரு புத்திஸ்டும் இதை வந்து ஆழமா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் கண்டிப்பா அது பலனை தான் கொடுக்கும். ஆனா அது உடனடியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் கம்ம நியமா. அப்போ அந்த கரெக்டான அந்த டைம் வரும்போது நமக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு நல்ல செயலும் கண்டிப்பாக நல்ல விளைவு தான் கொடுக்கும். அது எப்படி புத்தர் கொடுத்திருக்கிற அந்த உதாரணம் படி ஒவ்வொரு குடத்துல ஒவ்வொரு துளி தண்ணியும் ஒரு குடத்துல தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கும்போது இந்த குடம் ஒரு ஸ்டேஜ்ல நிறைய தான் செய்யுமே, அதே மாதிரி நம்மளுடைய நல்ல செயல்கள் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல அதனுடைய பலனை கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்யும். அப்படி அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம இந்த வாசனை பொருட்கள் கொடுக்குறோம் பாருங்க, சந்தனம், ஊதுவத்தி, தாமரை, மல்லிகை, இது மாதிரிலாம் அது அந்த ஸ்மெல் கேட்கும்போது நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த ஸ்மெல்லை நம்ம முகந்து பார்க்கும் பொழுது. அப்போ அதை விட சந்தோஷத்தை வந்து நம்ம நல்ல ஒழுக்கம் வந்து நமக்கு கொடுக்கும். இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒண்ணு, நம்ம அதை செய்யணும், ரைட் ஆக்ஷன். அது செய்யணும்னா அதுக்கு ரைட் இன்டென்ஷன் வேணும், அது செய்யணுங்கிற ஆர்வம் வேணும். ரெண்டாவது, அப்படி செய்யும் பொழுது அதுல வரக்கூடிய அந்த ஃபீல், அதை வந்து உணரக்கூடிய மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். ஏதோ செஞ்சோம் அப்படியே நம்ம மைண்ட் வந்து அடுத்தடுத்த இதுல வந்து யோசிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யற அந்த நல்ல விஷயங்களுடைய நல்ல பலன்களை நம்மளால அனுபவிக்கவே முடியாம போயிடும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸும் இருக்கும். ஸோ ரைட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு புத்திஸ்ட் வாழ்வியல்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு அம்சங்களா மாறுது. அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம செய்யற நல்ல விஷயங்களை எவ்வளவு சந்தோஷமா கொடுக்குது அப்படின்னு. இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தான். அதுதான் பாவனமாய பண்ணா. ஸோ நம்ம செய்ய 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 தான் அதை அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். இல்லைன்னா சொல்லும் போது அது வந்து பல பேருக்கு எப்படி தெரியும்னா, சொல்றான் அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு சாத்தியமா, புத்திசம் எல்லாம் ப்ராக்டிக்கலா நாட் பாசிபிள்னு அப்படியே அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அதை செஞ்சு பார்க்கும்போது தான் அது தெரியுது அதனுடைய சந்தோஷமே தனி,
அதோடைய எஃபெக்ட் வந்து மற்றவங்க கிட்ட நம்ம நடந்துக்கிறதும், மற்றவங்க அதுக்கு பதிலாக நமக்கு நடந்துக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசங்கள் தெரியுது. பௌத்த வாழ்வியல் கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம அதை செயல்படுத்தி பார்க்கும்போது கண்டிப்பா தெரியுது. இந்த ஒரு புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த நல்ல விஷயங்கள் செய்யறது அப்படியே ஈக்குவல் தான் தீய செயல்கள் செய்யறோம். எப்படி நல்ல செயல்கள் செஞ்சா அது வந்து நல்ல விளைவு கொடுக்கணும், அதே மாதிரி தான் தீய செயல்கள் செஞ்சா அது தீய விளைவை கொடுத்துரும். ஸோ அந்த ஆன் தி அதர் ஹேண்ட் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கு புத்தர் என்ன ஓமை கொடுக்குறாரு அப்படின்னா, அதே ஓமை தான். சின்ன சின்ன துளிகளால எப்படி குடம் நிறையுதோ அந்த மாதிரி நல்ல செயல்கள் டிராப் டிராப்பா விழுந்துகிட்டு இருந்துச்சுன்னா நல்ல விளைவு வரும். அதே மாதிரி தீய செயல்கள் டிராப் டிராப்பா விழுந்துச்சுன்னா தீய செயல் தான் வரும். இப்ப நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், அவன் என்ன கெட்டது செஞ்சுட்டு இருக்கான் ஆனா நல்லா இருக்கான் அப்படி கிடையாது. அந்த கெட்டது எல்லாமே ஒரு நாள் சேர்ந்து ஒரு அழிவை கொடுக்கும். அதை மாற்றவே முடியாது. இது கம்ம நியமம். இப்போ புத்திஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அப்படின்னா அது கம்ம நியமம். இது வந்து சாதாரண நம்பிக்கை கிடையாது. நான் நம்பிக்கைக்கே நிறைய அர்த்தம் சொன்னேன். நம்பிக்கைங்கிறது வந்து பிலீஃப், ஃபெய்த். இது வந்து வேத வாக்கு, இதை நம்பணும். அப்படி அந்த மாதிரியான நம்பிக்கை வந்து பௌத்தத்தில் கிடையாது. கான்ஃபிடென்ஸ், அதாவது கான்ஃபிடென்ஸ் சொல்றாங்க. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், அதனால நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஆயிடும் அப்படின்னு நம்புறோம் பாருங்க. அந்த நம்பிக்கை வந்து கான்ஃபிடென்ஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் எவிடன்ஸ். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா இப்போ பிசிக்ஸ் லா நியூட்டன்ஸ் லா வந்து நம்ம நம்புறோம். அதுக்காக அது வந்து நியூட்டனை வந்து கடவுளா நினைச்சிட்டு நியூட்டன் எது சொன்னாலும் நல்லா தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறது கிடையாது. இட்ஸ் அ சயின்ஸ். அப்போ அதே மாதிரி தான் கம்ப நியமாங்கிறதும் இட்ஸ் அ சயின்ஸ். ஸோ அப்போ அந்த கம்ப நியமாங்கிறது நல்லது செய்யும்போது நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது தான் நடக்கும் எப்படிங்கிற இந்த விதியை பௌத்தர்கள் நம்புவோம். ஆழமா அதை நம்ம மனசுல பதிஞ்சிருக்கோம். அப்போ நம்மளால டீவியேட்டே ஆக முடியாது. தீய செயல்களில் போனா தீமை நடந்துரும் அப்படின்னு நம்மளை வந்து அதுவே தடுத்துரும். அப்ப எப்படி நம்ம வந்து நல்ல செயல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு 3 பாயிண்ட் வச்சிருந்தோம் இல்லைங்க. ஒரு செயல் செஞ்சுட்டு அச்சோ ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது கெட்ட செயல். அந்த செயல் வந்து நமக்கு டியர்ஸ், நமக்கு அழுகையை கொடுக்குது, ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அப்படியே அடடா அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு புலம்ப வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்பனா அது தீய செயல். அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு எதெல்லாம் நல்ல செயல் எதெல்லாம் தீய செயல்னு யாரும் வரையறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு உயிரினமும் அதை அவங்கவுங்க வாழ்க்கை முறையில அவங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அவனுடைய மைண்டு சொல்லும். ஆனா அந்த மைண்டு சொல்றதை கவனிக்கிறதுக்கு அவன் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணிட்டான்னா போதும். அதை நம்ம ஃபோக்கஸ்டா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கே தெரியும் எதெல்லாம் நம்ம மைண்டை வந்து படபடப்பு கொண்டு வருது, வருத்தத்தை கொண்டு வருது. ஸோ நமக்கு அட்ரினலின் சுரக்கும். அந்த டைம்ல வந்து ஒரு படபடப்பு ஏற்படும். ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும், மைண்டு பிளசண்டா இருக்கும். அப்போ எந்த விஷயங்கள்லாம் நமக்கு பிளசன்ட் கொடுக்குது, எந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து படபடப்பு கொடுக்குது அப்படிங்கிறது நம்மளே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளே ஒரு லிஸ்ட் அவுட், இதை வந்து அப்படியே நமக்கு சப்கான்ஷியஸா அது லேர்னிங் ஆகும். இதுதான் வந்து அந்த சைக்காலஜியில் நம்ம மெட்டாகோக்னிஷன் சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து அதை லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு போனோடனே அதனுடைய ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங்ல வந்து எபிஸ்டமிக் கோக்னிஷன். கோக்னிஷன், அந்த புரிதலே வந்து கோக்னிஷன், மெட்டாகோக்னிஷன் அண்ட் எபிஸ்டமிக் கோக்னிஷன் பிரிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பிரெயின் என்ன பண்ணுது, அப்போ ஆமா அப்படின்னு அதை தத்ரூபமா உணர ஆரம்பிக்குது, மெட்டாகோக்னிஷன் ஸ்டேஜுக்கு வருது. அப்புறம் வந்து அதை சப்கான்ஷியஸா கொண்டு போய் டிசிஷன் மேக்கிங்ல நம்மளையும் அறியாமலே நல்ல விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கும். அது வந்து சுப்ரீம் கோக்னிஷன். ஸோ அந்த லெவலுக்கு இப்போ நம்ம சாதாரண விஷயங்கள் நடக்கிறது கூட எடுத்துக்கோம். நடக்கிறது வந்து ஒரு குழந்தை பிறந்து நடக்க ஆரம்பிக்குன்னா அது 1.5 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கும். அப்பதான் அதால் நடக்க முடியும். ஆனா இப்ப நம்ம நடக்கிறது வந்து ஒரு பெரிய செயலாவே கருதுறது கூட சர்வசாதாரணமா நடந்து போயிடும். நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம பிற வேலைகளை பார்க்குறோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஸோ ஏன் நம்ம பிரெயின் வந்து அதை லேர்ன் பண்ணிடுச்சு. அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஒரு எது நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள்ங்கிறத நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரெயினே நமக்கு வந்து லேர்ன் பண்ண கொடுத்துரும். ஆனா இதற்கான வாய்ப்பை நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம யாருக்குமே கொடுக்கறதே கிடையாது. நம்ம எல்லாமே வெளியில இருந்து ஒரு சக்தி நமக்கு செய்யுது, அது கடவுள் செய்யறாரு, நம்ம கடவுள் தான் பார்க்கணும் அப்படின்னே நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணி வைக்கிறதுனால நம்ம மைண்டை நம்மளே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம யாருக்குமே சொல்றது கிடையாது. ஸோ ஒரு புத்திஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல, பௌத்த வாழ்வியல்ல மெடிடேஷன் ஃபார்ம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அந்த மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கணும். மெடிடேஷன் போது என்ன, மைண்டை வந்து கவனிக்கிறது. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் கவனிக்கணும். அதை கவனிச்சேன்னா தான் அப்ப எனக்கு புரிய ஆரம்பிக்கும் எதெல்லாம் வந்து என்னுடைய மனசுக்கு படபடப்பு கொடுக்குது, எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது, எதெல்லாம் அடடா ஏன்டா செஞ்சோம் அப்படின்னு என்னை யோசிக்க வைக்குது,
எதெல்லாம் பரவாயில்ல நம்ம செஞ்சது நல்ல விஷயம் தான் அப்படின்னு எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கிட்டே வர வர நமக்கு வந்து எதெல்லாம் நல்ல செயல்கள் எதெல்லாம் தீய செயல்கள்னு நமக்கே ஒரு டெஃபினேஷன் கிடைக்க ஆரம்பிச்சோம். அதனால தான் புத்தர் உனக்கு நீயே ஒளியா இருங்கிறார். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபார்முலா மட்டும்தான் அவர் சொல்லி தரார். அப்போ இந்த தீய செயல்கள் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய தீய விளைவு தான் வரும். அதுக்கும் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, எப்படி ஒரு அந்த மாட்டோட குழம்பு இருக்கு இல்லையா, அந்த கால், அந்த காலுக்கு பின்னாடி அந்த வண்டியோட சக்கரம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா போகுமோ அதே மாதிரி தான் தீய செயல்கள் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா தீய விளைவுகள் வரும். இதை வந்து ஒரு கம்ம நியமம், இதை ஒரு லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் விதி அப்படின்னு நம்புறது தான் பௌத்தம். ஏன்னா அது வந்து அறிவியல் சார்ந்த ஒரு நம்பிக்கை. ஓகே, அப்போ தீய செயல்கள் இருந்துச்சுன்னா நம்ம அது பின்னாடி போகக்கூடாது. ஸோ நமக்கு அது தீய செயல்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை திருப்பி திருப்பி செய்யவே கூடாது. செஞ்சோம்னா அது வந்து இன்னும் அக்குமுலேட் ஆகிட்டே போகும். எப்படி குடத்துல வந்து சின்ன சின்ன டிராப் இருந்து பெரிய ஒரு குடத்தையே ரொப்புதோ, அதே மாதிரி சின்ன சின்னதா நம்ம செய்யற தீய செயல்கள் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல பெருசாகி அது அழிவை உண்டாக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அதே மாதிரி அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. அஜாக்கிரதையான நெக்லிஜென்ஸ், அதாவது நீங்க வந்து கவனமா இருக்கணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு நல்ல டாக்டருக்கும் ஒரு சாதாரண டாக்டருக்கும் ஒரு வித்தியாசம் அதுதான். நல்ல டாக்டர் வந்து அலர்ட்டா இருப்பார். அவர் சின்ன சைன், நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலையும் நாங்க டயக்னோசிஸ் எடுப்போம். இப்போ நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். பேஷண்ட் உள்ள வரும்போதே, கதவு திறக்கும் போதே நாங்க வந்து அங்க அந்த அந்த கதவு திறக்கிற ஆக்ஷன்ல இருந்து நாங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க எப்படி நடந்து வராங்க, அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, உட்காரும் போது எப்படி உட்காடுறாங்க, பேசுறது, இது எல்லாத்தையும் கவனமா இருந்தாதான் அந்த டாக்டரால ஈஸியா டயக்னோஸ் பண்ண முடியும், கரெக்டாகவும் டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அலர்ட்னஸ், இந்த அலர்ட்னஸை வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்கள்லையுமே நம்ம வச்சுக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம தீய செயல் எது நல்ல செயல் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். தீய செயல்கள்ல நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடாது. அப்ப நம்ம மைண்ட் வந்து அப்படிதான் ட்ரெயின் ஆயிருக்கு. தீய செயல்கள்ல வந்து சந்தோஷமா நினைக்கிறோம். ஆனா அந்த தீய செயல்களை வந்து பிக்கப் பண்றதுக்கு நம்ம ஃபோக்கஸ்டா நம்ம மைண்டை மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா அப்ப அந்த நெஞ்சு படபடப்பு அடிக்கிறது தெரியும். இது வந்து தீய செயல் அப்படிங்கிறது நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். அப்போ அது வந்து ஒரு தீய செயல் செஞ்சா அது தீய விளைவை கொடுக்குதுங்கிறதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸோ இட்ஸ் செல்ஃப், ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய அந்தந்த அனுபவங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம்தான். அப்போ ஒருவேளை நம்ம தீய செயல்களை செஞ்சுட்டோம் ஏதோ ஒரு சூழல் அப்படின்னாலும், அப்ப அதை நம்ம கவனமா இருந்தோம் அப்படின்னா, இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி அதை நம்ம செய்ய மாட்டோம். இந்த கவனம் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த தீய செயல் நம்மள ஒரு நாள் போட்டு நொறுக்கிடும், அழிச்சிடும். நம்மளையும் சரி நம்ம சுத்தி இருக்கவங்களும் சரி கண்டிப்பா அது அழிவு வரும். எப்படி வந்து அதுக்கு ஒரு உதாரணம் புத்தர் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த டைமண்ட் இருக்கு இல்லைங்களா, வைரக்கல். இந்த வைரக்கல்லை வச்சுதான் அது வந்து எவ்வளவு ஷார்ப்பான பொருள்னாலும் அறுத்துருவாங்க. வைரக்கல் வந்து இன்னொரு கல்லை வந்து அறுக்கும், நொறுக்கும். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த ரத்தன கல்லையும் ஒரு வைரக்கல் வந்து எப்படி நொறுக்கிடுதோ அதே மாதிரி தீய செயல், ஒரு சின்ன தீய செயல் கூட நம்மள வந்து நொறுக்கிடக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த தீய செயல்களுக்கு அவர் இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மரத்தை சுத்தி ஒரு க்ரீப்பர், அதாவது ஒரு விஷச்செடி விஷக்கொடி வந்து படருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த மரத்தையே மறைச்சிடும். கம்ப்ளீட்டா அங்க மரம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது. அந்த மாதிரி இந்த தீய செயல்கள் என்ன பண்ணோம்னா நம்மள அப்படியே சுத்தி நம்மளுடைய வாழ்க்கையே மறைச்சிடும். நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி அதுல இருக்காது, போயிடும். அப்ப என்ன அப்படின்னா நம்மள எந்த ஸ்டேஜுக்கு தள்ளிடும்னா, நம்ம எதிரிகள் வந்து நம்ம எப்படி அழிஞ்சு போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அழிந்து போற ஸ்டேஜுக்கு இது நம்மளுடைய தீய செயல்களை நம்மள கொண்டு போயிடும். அப்போ இந்த தீய செயல்கள்ல நம்ம அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் புத்தருடைய போதனை. ஓகே, அடுத்தது இந்த பற்று அல்லது இச்சை இருக்கு இல்லையா, அதாவது ஆஹ், ஒரு இந்த சென்சுவல் பிளஷர்ஸ் மேல இருக்கக்கூடிய காமம். இது வந்து இதுதான் துயரத்துடைய பிறப்பிடம், அச்சத்தின் பிறப்பிடம். நம்ம வந்து ஒரு விஷயத்து மேல நம்ம வந்து அஃபினிட்டி அஃபெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து துயரத்தை கொடுக்கும். ஏன்னா அப்ப அது வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா நமக்கு வந்து துக்கம் வருது. அதே மாதிரி அந்த விஷயம் வருது, கிடைக்குது, ஆனா நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னா அப்பயும் துக்கம் வரும். ஸோ புத்தர் வந்து துக்கத்தை எப்படி டிஃபைன் பண்றாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். துக்கத்தோடைய டெஃபினேஷன் புத்தர் பொறுத்த வரைக்கும், ஒரு பொருள் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைச்சு அது கிடைக்காம போயிட்டாலோ, இது வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு அது நம்ம பக்கம் வந்துட்டாலோ அதுதான் துக்கம்.
அப்ப இது இந்த டெஃபினிஷன் படி பார்க்கும்போது எல்லாருடைய துக்கம், அது எந்த நாட்டுக்காரரோட இருந்தாலும் சரி, என்ன வயசா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுடைய துக்கத்தை இந்த டெஃபினிஷன்ல கொண்டு வந்துடலாம். அவங்க மனசுக்கு எதை வந்து அவங்க பற்றா இருந்து அது கிடைக்காம போயிடுச்சோ, எது வந்து கிடைச்சி அவங்க பற்றோட வச்சிருந்து இது போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா அது போயிடுதோ, அப்போ அவங்களுக்கு துக்கம் வருது. அப்போ இந்த பற்று தான் காரணம். ஒரு பொருள் மேல அஃபெக்ஷன் இருக்கு. அது வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய பகுதிகள், இப்போ அடுத்த பகுதியே வந்து பற்று பற்றி தான் பேசும்போது, அதனால அதை டீட்டெயில் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இதில் வந்து இந்த பற்று இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா துக்கம் வருது. அடுத்து வந்து பயம் வருது. பயம் எப்போ பயம் வரும்? ஐயோ, இது நமக்கு கிடைக்காம போயிடுமோ, கிடைக்காம போயிடுமோ அப்படின்னா அது மேலே வச்சிருக்கிற பற்று தான் நமக்கு வந்து அந்த பயத்தை கொடுக்குது. ஐயோ, இது நம்ம கையிலேருந்து போயிடுமோ, கையிலேருந்து போயிடுமோ, நம்ம ஒரு பொருளை வச்சிருக்கோம், இது நமக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இது எவ்வளவோ பெரிய பொருள் சேர்த்து வச்சவனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. எவனா எடுத்துட்டு போயிடுவானோன்னு நைட்டு தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ஒரு பொருள் சேர்த்து வச்சு அதுல மேல அவ்வளோ பற்று வச்சிருந்தோம், அஃபெக்ஷன் வச்சிருந்தோம் அப்படின்னா அது எப்போ போயிடுமோங்கிற பயத்திலையும் துக்கத்திலையுமே வந்து நம்ம வாழ்க்கையை கடந்துருமோ இல்லையா, அது நம்ம கிட்ட இருக்குங்கிற சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மைண்ட்ல அதை எப்படி பாக்குறோங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வச்சுக்குதா இல்லை வந்து பயத்தோட வச்சுக்குதாங்கிறது பொறுத்து இருக்கு. பொருள்கள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், நம்ம கிட்ட கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். ஆனா நம்ம மைண்ட் வந்து அது மேல என்ன மாதிரியான அஃபெக்ஷன் வச்சிருக்குங்கிறது நம்ம தான் டிசைட் பண்றோம். அது வந்து ரொம்ப பற்று, இது என் கையில இருந்து போயிடவே கூடாது அப்படின்னு இறுக்கமா அதை பற்றிக்கிட்டு நினைச்சோம் அப்படின்னா அப்போ பயம் வரும். ஸோ பயம் வந்ததுன்னா என்ன ஆகும்? உடம்புல வந்து அட்ரினலின் சுரக்கும். அப்போ பய உணர்வு தூண்டக்கூடிய ஹார்மோன் சுரக்கும் போது நம்ம நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும். அப்போதான் வந்து நமக்கு மைண்ட்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஓ, நம்ம வந்து பதட்டம் ஆகிறோம், இது வந்து அப்போ நம்ம அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும். ஸோ பற்று இல்லாதவனுக்கு இந்த துக்கமும் இருக்காது, அவனுக்கு பயமே இருக்காது. அடுத்தது வந்து இந்த பகுதியில புத்தர் சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வியாதிகளில் ரொம்ப மோசமானது பசி அப்படிங்கிறது. ஸோ பிசிக்கலா நமக்கு வந்து பசியே வந்து ஒரு வியாதின்னு தான் சொல்றாரு. அப்போ உண்மையிலே நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பசியை நம்ம போக்கணும். பசியை போக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு மிக சரியான ஒரு நல்ல செயல் அப்படிங்கிறத கொண்டு வரான். ஸோ வியாதிகள்ல ரொம்ப மோசமானது பசி. அதே மாதிரி துன்பங்கள்ல மிக மோசமானது பிறவி துன்பம். பிறவி துன்பம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு லிவிங் பீயிங், நம்ம வந்து உயிர் வாழ்றதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். ஆனா சதா சர்வ காலமும் ஐயோ நம்ம செத்துறக்கூடாது செத்துறக்கூடாதுன்னே நினைச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த பிறப்பு இறப்பு இதை பத்தின அந்த புரிதலை வந்து கொண்டு வரும். இதுவும் நம்ம வந்து பின்னாடி வர பகுதிகளில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுல ரொம்ப டீட்டெயில்டா இப்போதைக்கு நம்ம போக முடியாது, இன்னும் அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம போகலாம். ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அதுல மகிழ்ச்சியில வந்து ஹையஸ்ட் இது வந்து நிப்பானா. ஸோ இந்த நிப்பானாவை நோக்கி போறது தான் ஒரு புத்தர் புத்திஸ்டுகளுடைய ஒரு நோக்கமா இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து பௌத்த வாழ்வியலை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பௌத்த வாழ்வியல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, இலக்கு என்ன அப்படின்னா நிப்பானா. அதாவது நம்ம இந்த வாழ்க்கை இந்த ஜென்மத்துல இந்த நிப்பானாங்கிறது ஏதோ அடுத்த ஜென்மத்துல கிடைக்கிறது கிடையாது. இந்த ஜென்மத்திலே நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நாளும், இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடைசி நாள் சந்தோஷமா இருக்கிறது நிப்பானா கிடையாது. ஒவ்வொரு நாளும். அதனாலதான் பௌத்தத்துல பிறப்பு இறப்புங்கிறது வந்து ஒவ்வொரு கணமும் நடக்கக்கூடாது. அந்த ஒவ்வொரு கணமும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும். அதுக்கு நிப்பானாங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். அந்த நிப்பானா நிலையை அடையிறதுக்கு நம்ம பௌத்த வாழ்வியலை பின்பற்றணும். இந்த பௌத்த வாழ்வியலை பின்பற்றுறது தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து குசல கர்மா, அகுசல கர்மா. ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நல்ல விளைவுகளை தரும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம அலர்ட்டா இருக்கணும். ரெண்டு விஷயம் நமக்கு தேவைப்படுது. ஒன்று, நல்ல செயல்கள் நல்ல விளைவை தான் தரும், தீய செயல்கள் தீய விளைவை தான் தரும் அப்படிங்கிற அடிப்படை அசைக்க முடியாத கம்ம நியமம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை பௌத்தர்களின் வாழ்வியல். இது முதல். ரெண்டாவது, இந்த நம்பிக்கை வந்து நம்பிக்கையாவே போயிடக்கூடாது இல்லையா? பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம உணரணும். அப்போ உணரணும்னா என்ன பண்ணணும்? மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நம்ம மைண்ட் அலர்ட்டா வைக்கும் போது அப்ப இந்த சொல்றோம் இல்லை, அந்த விதி கம்ம நியமம், நல்ல விஷயங்கள் நல்லது தான் தரும், தீய விஷயங்கள் தீயது தான் தரும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். உணரணும்னா அதுக்கு மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். அப்போ மைண்ட்ஃபுல்லா இருக்கும் பொழுது நமக்கே புரியும், ஆமா இந்தந்த விஷயங்கள் செய்யும் போது இது நம்ம என் மனசை வந்து பதட்டம் இல்லாம வச்சிருந்தது, இந்தந்த விஷயங்கள் செய்யும் போது என் மனசு பதட்டப்பட்டுச்சு. அப்போ இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரும்போது காலப்போக்கில் நமக்கே புரிஞ்சிடும். அப்போ நம்ம தீய செயல்கள் பக்கம் போகவே மாட்டோம். நம்ம மைண்டே அதை விடாது.
ஏன்னா படபடப்பு வந்துடும். அதை பத்தி யோசிச்சாலே படபடப்பு வரும். அப்ப எங்க இருந்து அந்த போய் செயலை செய்யறது? அதனாலதான் சிந்தனை லெவல்ல புத்தர் வந்து நம்மளுடைய செயல்களை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காரு. குசல கம்மா அகுசல கம்மாங்கிறது நல்ல சிந்தனை, தீய சிந்தனை. செயல் கூட அடுத்ததுதான் சிந்தனை. அந்த சிந்தனை வரும்போதே ஒரு புத்திஸ்டால இது வந்து நல்ல சிந்தனையா இல்ல தீய சிந்தனையா, இது நல்ல செயலா இல்ல இது தீய செயலா, இது நல்ல விளைவை உருவாக்குமா இல்ல தீய விளைவை உருவாக்குமாங்கிறது சிந்தனை லெவல்ல நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் மைண்ட்ஃபுல்லா இருந்தோம்னா. ஸோ பௌத்த வாழ்வியல்ல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாவது. ஒண்ணு, மைண்ட்ஃபுல்லா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம மைண்டை டெவலப் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுடைய பௌத்த வாழ்வியல்ல நம்பர் 1. நம்பர் 2, நல்ல விளைவுகள், நல்ல செயல்கள் நல்ல விளைவு கொடுக்கும், தீய செயல்கள் தீய விளைவு கொடுக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை நம்ம வந்து ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவ ரீதியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா அதுதான் பௌத்த வாழ்வியல் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தோடைய இறுதி செய்தி. அப்ப தீய செயல்கள் எப்பயுமே செய்யறது வந்து சுலபம். எப்பயுமே பார்த்தோம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம வந்து எப்பயும் ஈஸியா இருக்கிற ஆப்ஷன் எடுப்போம். ஆனா அதுதான் டிஃபிகல்ட் விளைவுகளை ஏற்படுத்திடும். ஆனா டிஃபிகல்ட்டா இருக்கிற ஆப்ஷனை எடுத்தோம் அப்படின்னா அது நல்ல விளைவை ஏற்படுத்தும். ஆனா இது நல்ல விளைவா இல்ல தீய விளைவா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது தான் விஸ்டம், அறிவு வேணும். இதுதான் பகுத்தறிவு. ஸோ பௌத்தம்னாலே பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ நிறைய வந்து பகுத்தறிவு அப்படின்னாலே தப்பா புரிஞ்சுக்கிறோம். நம்ம பகுத்தறிவு அப்படின்னாலே ஏதோ ரொம்ப அறிவாளியா பேசுறான், இவன் வந்து ரொம்ப புத்திசாலி மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுறான் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அடிப்படை மனிதனுக்கு வந்து விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய அறிவு இது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு இருந்தாதான் ஒரு மனுஷன் வந்து நல்ல சாய்ஸஸை எடுத்துக்க முடியும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, நல்ல ஆப்ஷனா கெட்ட ஆப்ஷனான்றதை டிஃபரன்ஷியேட் பண்றது தான் பகுத்து அறிவு, பகுத்து அறிதல். இது நல்லதா இல்ல கெட்டதா, இது நன்மையை கொடுக்குமா இல்ல தீமையை கொடுக்குமா, இது உண்மையா இல்ல இது பொய்யா அப்படின்னு பகுத்து ஆராயறது தான் வந்து பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவோட நம்ம டிசிஷன் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா எது கஷ்டம், சுலபமா இருக்கிற ஆப்ஷன் எடுக்கிறதா கஷ்டமா இருக்கிற ஆப்ஷன் எடுக்கிறதா அப்படின்றத அந்த பேசிஸ்ல முடிவு பண்ணக்கூடாது. இது ஈஸியா இருக்கு அதனால நான் இது செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது நல்ல விளைவை ஏற்படுத்தும்னு எனக்கு புரிஞ்சது என்னோட அறிவுக்கு, அதனால நான் அதை அந்த ஆப்ஷனை எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் நம்ம ஒரு புத்திஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இத்துடன் இந்த வாரத்தை நான் நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிட்டோம். இனி அடுத்த வாரம் வந்து இந்த நான் சொன்ன இந்த பற்று வெறுப்பு, ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்த வாரங்கள்ல. அவா காமம் அது வந்து பற்று இச்சை. அடுத்தது துன்புறுத்தல் தீய விருப்பம், அது வந்து வெறுப்பு சினம் பகை. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வாரம் பார்க்க போறோம். அதனால தான் அந்த டாபிக் வரும்போது நான் ரொம்ப டீட்டெயில்டா இந்த வாரம் போகல. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு புரிஞ்சிட்டோம். அதாவது நல்ல செயல் தீய செயல். இந்த நல்ல செயல் தீய செயல்ங்கிறது பௌத்த வாழ்வியல்ல நம்மளே செல்ஃபா உணர்றது தான். அதை உணரணும்னா நம்ம மைண்ட் வந்து அலர்ட்டா இருக்கணும். ரெண்டாவது, இந்த லா ஆஃப் நேச்சர் மேல நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் வைக்கணும். ஸோ இந்த செய்தியோட இந்த வாரத்தை நிறைவு செய்கிறேன். ஜெய்பீம், நமோ புத்தாய.